இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புதிய பள்ளி தவணையில் 6ஆம் படிவ மாணவர்களுக்கு 150 ரிங்கெட் செலவு படித்தொகை. பட்லினா சிட்டி. புதிய பள்ளி தவணை தொடக்க நிதி உதவி நிதி 2025-2026 கல்வியாண்டு தொடங்கி 6ஆம் படிவ மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. முதல் முறையாக STPM மாணவர்களுக்கு அந்த 150 ரிங்கெட் நிதியுதவி வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சர் பட்லினா சிட்டி கூறினார். இதன் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 6ஆம் படிவ மாணவர்கள் பயன்பெறுவர். இது அரசாங்கத்திற்கு 15 மில்லியன் செலவை கொண்டு வரும். நடப்பு 6ஆம் படிவ மாணவர்களுக்கு வரும் பிப்ரவரியில் அந்த நிதி விநியோகம் செய்யப்படும். 6ஆம் படிவத்தில் நுழையும் புதிய மாணவர்கள் அடுத்த ஆண்டு ஜூலையில் அதனை பெறுவர். புதிய பள்ளி தவணை தொடங்கும் போது செலவுகளை சமாளிப்பதில் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களின் சுமையை குறைக்கும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை அது காட்டுவதாக அவர் சொன்னார். அதோடு 6ஆம் படிவ கல்வியை வலுப்படுத்தும் கல்வி அமைச்சின் திட்டத்திற்கு ஏற்பவும் அது அமைகிறது. மேலும் ஏராளமானோர் 6ஆம் படிவத்தை தேர்ந்தெடுக்க அமைச்சு ஊக்குவிக்கிறது என்றார் அவர். குவாலாலங்காட் லடாப் தும்போக் தமிழ் பள்ளியின் 2ஆம் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பட்லினா பேசினார். கெடா மாய்கா இளைஞர் பிரிவு ஏற்பாட்டில் ஹிம்புனான் பெலியா 2024 நிகழ்வு. இளைஞர் அணியில் இணைந்த 160 பேர். கெடா மாநிலம் மாய்கா இளைஞர் பிரிவின் ஏற்பாட்டில் சுங்கை பட்டாணியில் ஹிம்புனான் பெலியா 2024 என்ற பயனுள்ள நிகழ்ச்சி நேற்று முன்தினம் நடைபெற்றது. ஸ்ரீ மலேசியா ஹோட்டலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுமார் 200க்கும் மேற்பட்ட இந்திய இளைஞர்கள் பங்கேற்றனர். மாய்கா இளைஞர் பிரிவின் தேசிய தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். அவருடன் SK சுரேஷ், மத்திய செயலவை உறுப்பினர் டாக்டர் டி நோவலன் ஆகியோரும் வந்திருந்தனர். அந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களில் 160 இளைஞர்கள் மாய்கா இளைஞர் பிரிவின் சமுதாய களப்பணியில் ஈர்க்கப்பட்டு கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இளைஞர் பிரிவின் மூலம் அவர்களும் பணியாற்ற வந்திருப்பது குறித்து அரவிந்த் மகிழ்ச்சி தெரிவித்தார். இதுபோல மாநிலம் வாரியாக இளைஞர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையானவற்றை கேட்டறிந்து ஆர்வமுள்ளவர்களை இளைஞர் பிரிவில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இளைஞர்கள் ஒன்றிணைந்தால் சமுதாயத்தின் கரங்களை வலுப்படுத்த முடியும் என அரவிந்த் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் அந்த ஹிம்புனான் பெலியா நிகழ்வில் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்புகளை தேடும் இளைஞர்களுக்கு தேவையான தகவல்கள் பரிமாறப்பட்டதாக கெடா மாய்கா இளைஞர் பிரிவின் தலைவர் ஸ்ரீ சத்யராவ் சுப்பிரமணியம் தெரிவித்தார். பெர்லிஸ் ஆரவ் அரண்மனை அருகே பூச்சாடிகளை தள்ளி உடைத்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவர். பெர்லிஸ் ஆரவ் அரண்மனை அருகே சாலையோரம் நெடுகிலும் பூச்சாடிகள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் குறிப்பிட்ட தரப்பினரின் சதிநாச வேலை அல்ல. MPK எனப்படும் கங்கார் நகராண்மை கழக தலைவர் FND ரஜினிகாந்த் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மாறாக பொதுமக்கள் கொடுத்த தகவல் மற்றும் சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோக்களை பார்க்கும்போது ஒரு தனிநபர் வேண்டுமென்றே அந்த பூச்சாடிகளை தள்ளி உடைப்பது தெரிய வருகிறது. எனினும் அது சதிநாச வேலை அல்ல. காரணம் அவ்வாடவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என MPK பணியாளர்கள் உறுதிப்படுத்தியதாக அவர் சொன்னார். சாலையோரத்தை அழகுபடுத்தும் நோக்கில் வைக்கப்பட்டிருந்த பூஜாடிகளில் 10க்கும் மேற்பட்டவை தள்ளி உடைக்கப்பட்டுள்ளன. மற்றபடி வேறெந்த சேதாரங்களும் ஏற்படவில்லை என்றார் அவர். இவ்வேளையில் 42 வயது சந்தேக நபர் கைதாகி இருப்பதை அரவ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அகமது மோசின் முகமது ரோடி உறுதிப்படுத்தியுள்ளார். மலாயா பல்கலைக்கழகத்தில் 22 பூனைகள் மீட்பு. தன்னார்வலர்களுக்கு வலைதளங்களில் குவியும் பாராட்டு. மலாயா பல்கலைக்கழக வளாகத்தில் ஆதரவின்றி சுற்றித் திரிந்த 22 பூனைகளை அப்பிராணி மீது பதிவு கொண்ட தன்னார்வலர் குழு ஒன்று காப்பாற்றியுள்ளது. அங்கு அண்மைய காலமாக சில பூனைகள் நெஞ்சை உலுக்கும் வகையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததை அடுத்து அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மீட்கப்பட்ட பூனைகளை பாதுகாப்பான இடத்தில் வைத்து பின்னர் மருத்துவ பரிசோதனைக்காக கால்நடை கிளினிக்குகளுக்கு அனுப்பியுள்ளனர். அந்த வீடியோவுக்கு சுமார் 9 லட்சம் வியூஸ் கிடைத்துள்ளது. அந்த வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் அந்த தன்னார்வ குழுவினர் செயல்பாடுகளை பாராட்டி வருகின்றனர். பூனைகளை தொடர்ந்து கொடூரமான முறையில் கொல்லப்படுவதை இதன் மூலம் தடுக்க முடிந்திருப்பது குறித்து பலர் நிம்மதி தெரிவித்தனர். பல்கலைக்கழக வளாகத்தில் அடுத்தடுத்து பூனைகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது அது குறித்து பொதுமக்கள்
பல்கலைக்கழக நிர்வாகம் போலீசிலும் புகார் செய்துள்ளது. தானாமேரா விருந்து நிகழ்வில் அரைக்குறை ஆடைகள் கவர்ச்சி நடனமா? ஏற்பாட்டாளரும் சீன பள்ளியும் விசாரிக்கப்படுகின்றன. கிளந்தான் தானாமேராவில் சுரங்க நிறுவனம் ஒன்றின் இரவு விருந்து நிகழ்வில் அரைக்குறை ஆடை உள்ள பெண்ணின் கவர்ச்சி நடனம் இடம்பெற்றதாக கூறப்படுவது அது தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. அந்த நிகழ்வு சீன பள்ளியின் மண்டபத்தில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதன் நிர்வாகமும் விசாரிக்கப்படுகிறது. வீடமைப்பு, ஊராட்சி மற்றும் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹஸ்மி அப்துல்லா அதனை உறுதிப்படுத்தினர். தானாமேரா மாவட்ட மன்றத்திடம் விசாரித்ததில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பெர்மிட்டுக்கு அவ்விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கவில்லை என தெரிய வந்துள்ளதாக அவர் சொன்னார். அவ்விரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்ற பெரும்பாலோர் தானாமேரா வட்டாரத்தில் சுங்கை சிப்புட் தொழில் செய்யும் சீன நாட்டு பிரஜைகளும் தொழிலாளர்களும் வெளிநாட்டு விருந்தினர்களும் ஆவர். வந்திருந்த சிலரில் உள்ளூரை சேர்ந்த முஸ்லிம்களும் அடங்குவர். இந்நிலையில் உள்ளூர் கலாச்சாரத்தை ஒவ்வாத இதுபோன்ற நடனங்களுக்கு ஏற்பாடு செய்த வருத்தம் அளிக்கிறது. அதுவும் பள்ளி மண்டபத்தில் அதனை நடத்தி இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக ஹஸ்மி சொன்னார். நியூயார்க் சுரங்கப்பாதை ரயிலில் ஆடவனால் தீ வைக்கப்பட்ட பெண் உயிரிழந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலை நியூயார்க் நகர சுரங்கப்பாதை ரயிலில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை தீ வைத்து எரித்துக் கொன்றதாக ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அடையாளம் தெரியாத பெண் புருக்லின் உள்ள கோனி ஐலண்ட் ஸ்டில்வெல் அவென்யூ சுரங்கப்பாதை நிலையத்தில் காலை 7:30 மணி அளவில் ரயிலில் அமர்ந்துள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத ஒரு நபர் லைட்டர் மூலம் அப்பெண்ணின் உடையில் தீ வைத்ததாக நியூயார்க் போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதலுக்கு முன் அந்த இருவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்திருப்பதாகவும் தாங்கள் நம்பவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். சுரங்கப்பாதையில் ரயில் நிலையத்தை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் தீயை அணைக்க விரைந்த போது அந்த ஆடவர் ரயிலில் இருந்து கீழே இறங்கினர். ரயில் பெட்டிக்குள் பெண் ஒருவர் தீக்குள்ளாகி இருப்பதை போலீசார் பார்த்ததாக நியூயார்க் போலீஸ் கமிஷனர் ஜெசிகா டிஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆடம்பர கார் திருடு போனதாக ஆடவர் போலீசில் பொய் புகார். காப்புறுதி பணத்தை பெறுவதற்காக தனது ஆடம்பர கார் திருடு போனதாக ஆடவர் ஒருவர் புகார் செய்துள்ளதை போலீசார் கண்டறிந்தனர். வெள்ளிக்கிழமை அன்று இரவு மணி 10:30 அளவில் 2 ஆடவர்கள் தம்மிடம் கொள்ளையிட்ட பின் தனக்கு சொந்தமான பொருட்களுடன் தனது ஆடி காரையும் அவர்கள் ஓட்டி சென்றதாக 40 வயதுடைய ஆடவர் ஒருவர் புகார் செய்திருந்ததாக ரெம்பா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஷேக் அப்துல் காதிர் ஷேக் முகமது வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அந்த ஆடவரிடம் இருந்து அதிகாலை மணி 3:15 அளவில் ரெம்பா மாவட்ட போலீஸ் தலைமையகம் புகாரை பெற்றதை தொடர்ந்து தண்டனை சட்டத்தின் 395வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டது. தன்னை தடுத்து நிறுத்திய அடையாளம் தெரியாத 2 ஆடவர்கள் சில பொருட்களுடன் காரையும் ஓட்டி சென்றதாக கூறியிருந்ததை தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையில் அது பொய்யான புகார் என்பது தெரிய வந்துள்ளது. தண்டனை சட்டத்தின் 182வது விதியின் கீழ் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் பொய்யான போலீஸ் புகாரை செய்ய வேண்டாம் என ஷேக் அப்துல் காதிர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். ஐஸ் வேண்டாம் என கேட்டால் கால்வாசி பானத்தை கொடுப்பதா? வைரலாகும் வீடியோ. குடிக்க பானம் வாங்கிய போது ஐஸ் கட்டி வேண்டாம் என கூறியதால் பிளாஸ்டிக் குவளையில் வெறும் கால்வாசி மட்டுமே நிரம்பிய பானம் வழங்கப்பட்ட அனுபவத்தை டிக்டாக் பயனர் பகிர்ந்துள்ளது வைரலாகியுள்ளது. ஐஸ் கட்டிகள் இல்லாமல் பானங்களை வாங்குவது தங்களது வழக்கம் என்ற நிலையில் அன்று கால்வாசி பானம் வழங்கப்பட்டது புதுமையாக இருந்ததாக பெண் ஒருவர் கூறியுள்ளார். அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடை பணியாளர்கள் கொடுத்த பதில்தான் எரிச்சலை ஏற்படுத்தும் அளவுக்கு இருந்ததாக அவர் சொன்னார். நீங்கள் தானே ஐஸ் கட்டி வேண்டாம் என்றீர்கள், அப்பொழுது அப்படித்தான் இருக்கும் என அலட்சியமாக பதில் வந்துள்ளது. அந்த வீடியோ பதிவு எதிர்பார்த்தபடியே வலைதளங்களில் சூடான விவாதங்களை கிளப்பியுள்ளது. ஐஸ் கட்டிகள் வேண்டாம் என கேட்டால் ஆர்டர் செய்யும் பானத்தின் அளவு சற்று குறைந்து காணப்படும் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக வெறும் கால்வாசி பானத்தை கொடுப்பதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சமே என பலர் சாடினர். இவ்வேளையில் அக்கடையின் முன்னாள் பணியாளர் ஒருவரும் அப்பதிவில் கருத்து பதிவிட்டுள்ளார். ஐஸ் கட்டிகள் வேண்டாம் என்றால் குறைவான அளவில் தான் பானங்கள் வழங்கப்படும். காரணம் அவை கையால் கலக்கப்படுவதில்லை, மாறாக எந்திரத்தில் நேரடியாக ஊற்றப்படுகிறது. அதன் இனிப்பு தன்மையை ஈடுகட்ட ஐஸ் கட்டிகளை போட்டாக வேண்டும் என்றார் அவர்.
இந்த சம்பவம் பல சர்ச்சைகளை கிளப்பி இணையவாசிகளிடையே பெரும் கண்டனங்களையும் பெற்று வருகிறது. இந்திய வம்சாவளியான ஸ்ரீராம் கிருஷ்ணனை வெள்ளை மாளிகையின் ஏஐ ஆலோசகராக நியமித்த ட்ரம்ப். ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கவிருக்கும் டொனால்டு டிரம்ப் அதிநவீன தொழில்நுட்பத்திற்கான வெள்ளை மாளிகையில் மூத்த கொள்கை ஆலோசகராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த தொழிலதிபர் ஸ்ரீராம் கிருஷ்ணனை நியமித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்தில் ஏஐ தொழில்நுட்பத்துறையில் ஆலோசகரான டேவிட் ஓ சாக்ஸ் என்பவருடன் ஸ்ரீராம் இணைந்து பணியாற்றுவார். ஸ்ரீராம் ஏஐயில் அமெரிக்கா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துவதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துவார் என ட்ரம்ப் கூறினார். அரசியல் தொழில்நுட்பத்திற்கான அறிவியல் அதிபரின் ஆலோசகர்கள் குழுவுடன் இணைந்து பணியாற்றுவது, ஏஐ கொள்கை வடிவமைப்பில் ஈடுபடுவது, ஒருங்கிணைப்பதும் அவரின் பணியாகும். ஸ்ரீராம் கிருஷ்ணன் மைக்ரோசாஃப்ட், ட்விட்டர், யாஹூ, ஃபேஸ்புக், ஸ்னாப் போன்ற பல்வேறு தொழில்நுட்ப ஜாம்பவான் நிறுவனங்களில் பணியாற்றியவர் ஆவார். இந்நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தில் இணைந்து நாட்டுக்கு சேவையாற்றவிருப்பது பெருமையாக இருப்பதாக ஸ்ரீராம் தனது எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளார். ஏஐ தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவை தொடர்ந்து முன்னிலைப்படுத்த பங்காற்றவும் அவர் உறுதி பூண்டார். கசான் ட்ரோன் தாக்குதல் யுக்ரைனுக்கு பேரழிவு நிச்சயம் என புட்டின் சொல்லுரை. மத்திய ரஷ்ய நகரமான கசானில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ள யுக்ரைன் அதற்கு பதிலடியாக பேரழிவை சந்திக்கும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சூளுரைத்துள்ளார். ஆடம்பர அடுக்குமாடி கட்டடத்தில் பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு உக்ரைனின் தான் காரணம் என மாஸ்கோ குற்றம் சாட்டியுள்ளது. அதில் அந்த கண்ணாடி கட்டடத்தில் ட்ரோன் மோதி தீப்பொறிகள் கிளம்பியது வைரலான வீடியோக்களில் தெரிகிறது. எனினும் அதில் பள்ளி எண்ணிக்கை குறித்து தகவல் ஏதும் இல்லை. எங்களை யார் அழிக்க நினைத்தாலும், எப்படி அழிக்க நினைத்தாலும் அதைவிட பன்மடங்கு விளைவுகளை அவர்கள் சந்திப்பார்கள் என தொலைக்காட்சியில் உரையாற்றிய போது புதின் சொன்னார். எனினும் உக்ரைன் மீது அது பற்றி இதுவரை கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை. எலன் மஸ்கின் அடுத்த அதிரடி, ஜிமெயிலுக்கு போட்டியாக வருகிறதா எக்ஸ்மெயில்? அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற வைத்த பெரும் பங்கு வகித்த உலக மகா கோடீஸ்வரரான எலன் மஸ்க் டிரம்புக்கு ஈடாக அடிக்கடி அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அந்த வரிசையில் அடுத்து அவர் குறிவைத்திருப்பது கூகுள் நிறுவனத்தின் ஜிமெயில் ஆகும். ஜிமெயிலுக்கு போட்டியாக எக்ஸ்மெயில் மின்னஞ்சல் சேவையை தொடங்க அவர் திட்டமிட்டுள்ளார். எக்ஸ்மெயில் மின்னஞ்சல் சேவை உருவானால் சிறப்பாக இருக்குமே என எக்ஸ் தளத்தில் முன்வைக்கப்பட்ட ஒரு பரிந்துரைக்கு பதிலளிக்கையில், ஆமாம், இதுவும் எங்களது திட்டங்களில் ஒன்று என்று குறிப்பிட்டு எலன் மஸ்க் பரபரப்பை ஏற்படுத்தினார். இவ்வாண்டு செப்டம்பர் வரையில் உலக மின்னஞ்சல் சந்தையில் ஆப்பிள் மெயில் 53.67 விழுக்காட்டுடன் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஜிமெயில் 30.70 விழுக்காட்டுடன் இரண்டாம் இடத்திலும், அவுட்லுக் 4.38 விழுக்காட்டுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளன. அடுத்தடுத்த இடங்களில் யாஹூ மெயில் மற்றும் கூகுள் ஆண்ட்ராய்டு உள்ளன. உலக அளவில் 1.8 பில்லியனுக்கும் அதிகமான ஜிமெயில் கணக்குகளை வைத்திருக்கும் கூகுள் நிறுவனத்திற்கு போட்டியாக எக்ஸ்மெயிலை வைத்து எலன் மஸ்க் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி எழவே செய்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய சவாலையும் சமாளிக்கக்கூடியவர் என்று அறியப்படும் அவர் இந்த விஷயத்திலும் ஒரு கை பார்க்காமல் விடமாட்டார் என்றே கூறப்படுகிறது. ஒருவேளை எக்ஸ்மெயில் உருவாக்கம் சாத்தியமானால் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையின் ஜிமெயிலுக்கு முதன்முறையாக போட்டி உருவாகும் என குறிப்பிடத்தக்கது. புதிய திருப்பம், அமெரிக்காவில் டிக்டாக் தொடர்ந்து செயல்பட ட்ரம்ப் ஆதரவு. டிக்டாக்கை இன்னும் கொஞ்ச காலத்திற்கு அமெரிக்காவில் செயல்பட அனுமதிக்க தாம் விரும்புவதாக புதிய அதிபராக உள்ள டொனால்டு ட்ரம்ப் கோடி காட்டியுள்ளார். அதிபர் தேர்தல் பிரச்சாரங்களின் போது டிக்டாக்கில் தமக்கு பில்லியன் கணக்கில் வியூஸ் கிடைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு அமெரிக்க சந்தையில் இருந்து டிக்டாக்கை வெளியேற்றும் முடிவில் தமக்கு உடன்பாடு இல்லை என்பதை தெளிவாக புலப்படுத்துவதாக கூறப்படுகிறது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கூறி அமெரிக்க சந்தையில் இருந்து வெளியேற டிக்டாக்கை கட்டாயப்படுத்தும் மசோதாவை கடந்த ஏப்ரலில் அமெரிக்க செனட் சபை நிறைவேற்றியது. அதாவது சீனாவை தளமாக கொண்ட தாய் நிறுவனமான பைட்டான்ஸிடம் இருந்து ஜனவரி 19ஆம் தேதிக்குள் பிரிந்துவிட வேண்டும் என டிக்டாக்கிற்கு காலக்கெடு விதிக்கப்பட்டது. தவறினால் அமெரிக்க ஆப் ஸ்டோர் மற்றும் இணையதளத்தில் டிக்டாக் ஒரேடியாக தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவை பிறப்பித்து அமெரிக்க
உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ள டிக்டாக்கிற்கு டொனால்ட் டிரம்பின் இந்த பேச்சு நம்பிக்கையை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது.